இந்த உலகத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கள வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதாவது ஸ்கூல்லேயே ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. அவங்க பேர் என்ன வேணாலும் இருக்கலாம், அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ அது யாராக வேணாலும் இருக்காங்க, அவங்க எப்படி வேணாலும் போட்டு நம்மளை விடாமல் நம்ம கூடயே இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போதான் அவங்க நம்ம வந்து நம்ம லைஃப்லேருந்து அவாய்டே பண்ணிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு நம்ம 100 படி கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம வந்து இப்போது நம்ம இப்போ வந்து ஒரு ஃபுட்டு நம்ம ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, ஐயோ இவ வேறு கேட்டுகிட்டே இருக்காளே, இவளுக்கு வாங்கி கொடுக்கணுமா வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லப்போ, அடி வாடி என்னடி இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் பஃப் வாங்கி கொடுத்து 2 பேர் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இதே ஒருத்தங்க போயிட்டு இன்னொருத்தவங்க கேட்டு ஐயோ கூச்சப்படுறாங்க, ஐயோ கிட்ட கேட்கலாமா வேணாமா, கேள்வி பயமே போ அப்படின்னு கேட்டு அப்படி ஒரு கூச்ச சம்பவம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வருதுல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு மீனிங்கே இல்லை. ஸோ இப்போ எனக்கும் ஒரு ஃப்ரெண்டு தான் சம்யா. அவள் வந்து என்ன பண்ணுவான்னு தெரியுமா? அவள் வந்து என் கூட சொல்லுவாள் என்கிட்ட, டே உனக்கு யார் இல்லைனாலும் பரவாயில்லடி, நான் இருப்பேன், ஏன்னா எந்த சுச்சுவேஷன்லேயும் உன்னை விட்டு போக மாட்டேன், ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தானடி, உனக்கு நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு தானே, என்ன இப்படி ட்ரீட் பண்ணுற நான் ஒரு வாட்டி கேட்டேன். அவள் வந்து இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டா, நீ என் ஃப்ரெண்டுடி அப்படின்னு. ஸோ அப்போ ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ வரைக்கும் முடியல. ஷீ ஸ்டில் ஸ்ட்ராங் வித் மீ. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடைக்க மாட்டாங்க. இப்படி கிடைச்சாலும் இவங்களை அவாய்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோக்கு லைக்ஸே போகலனாலும் பரவாயில்ல, இதை பாருங்கள். லைக்ஸ் போகலனாலும் பரவாயில்ல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும். இங்கே மாதிரி நிறைய ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இப்போது ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்னு நிறைய பேர் இருப்பாங்களே. இந்த ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன, ஜஸ்ட் இப்போ நான் கூட இப்போ செம்ம கூட பேசிட்டு இருந்தேன், ஏன்னா ஷீ இஸ் ஆல்வேஸ் மேக்கிங் கன்ஃபர்ட். ஆனால் அவங்க நம்மளை விட்டு பிரிய போது எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அதே அழுகையே கண்ணில் வந்துச்சு, ஏன்னா ஷீ காட் அ டிசி. ஸோ இந்த மாதிரி டிசி வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, உனக்கு எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கப்போ தான் நான் கேட்டேன், நீங்கள் ஃப்ரெண்டுடி, நான் உங்க கூட இருப்பேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். ஸோ தட் த ஸ்ட்ராங் பில்ட்ஸ் எவ்ரிதிங் இந்த ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நான், எவ்வளோ ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அடி வாங்கி வந்தாலும் நம்மள மாதிரி ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ மாதிரி கிடைக்கிறதும் தப்பு. நம்ம என்னோட கேங், என்னோட வாயாடு கேங் மாதிரி இருக்கிறதும் யாருமே இல்லை. பை.